அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்கிற மூலிகை செடிகள் பார்க்க போகிறோங்க. தினமும் பூக்கள் அறுவடை உங்கள் கூட காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி மூலிகை செடிகள் பார்க்கலாம். நிறைய பயன்கள் தரக்கூடியதுங்க. நமக்கு அன்றாட தேவைக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்தை காக்கிறதுக்கு இது போல் மூலிகைகள் வளர்க்குறது ரொம்ப சிறப்புங்க. எல்லாவற்றுக்குமே நம்ம உடனடியாக ஆங்கில மருத்துவத்துக்கு போகாமல் நம்ம கை வைத்தியமாக பண்ணிக்கிறதுக்கு நிறைய மூலிகை செடிகளை நம்ம வளர்க்கலாம். நிறைய மூலிகைகள் இருக்குது. இதில் அடிப்படையான மூலிகைகள் என்னோடய தோட்டத்தில் இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு ஆலோசனை வரும். அதனால் எந்தெந்த மாதிரியான மூலிகை செடிகள் வளர்க்குறது பயன்கள் தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொன்றுலேயும் நிறைய பயன்கள் இருக்குது. முதல்ல என்னென்ன மூலிகைகள் இருக்குங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்தது ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க கிருஷ்ண துளசி, மூலிகைகளின் அரசின்னு சொல்லப்படுறது. அடுத்தது கருந்துளசிங்க, 2 வகையான துளசிகள் இருக்குது. அடுத்தது பார்க்குறீங்க திருநீற்று பச்சிலை. இது வாசனை அவ்வளோ வாசனை நிறைந்ததுங்க. இதுவும் துளசி மாதிரியே இதோடைய இலைகளை கசக்கி கண்கட்டி இருக்கிற இடத்துல வைக்கும்போது கண்கட்டி சரியாகும். இதோடைய விதைகள் குளிர்ச்சி தரும்ங்கிறதுனால தான் இதை குளிர்பானங்கள் செய்யும்போது அதை பயன்படுத்துகிறாங்க. சப்ஜா சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வேப்பிலை. இதில் அவ்வளோ மருத்துவ பயன்கள், நம்ம உடல் ஆரோக்கியத்தை காக்குங்கிறதுனால தான் இதை ஒரு தெய்வீக ரூபமாகவே சக்தி ரூபமாகவே சொல்கிறாங்க. அரச மரத்தை சிவரூபம்னு சொல்லுவாங்களாம், வேப்ப மரத்தை சக்தி ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதை நான் மாடி தோட்டத்துலேயே 2 தொட்டியில் வச்சுருக்கேன். நிறைய பயன்கள் இருக்குங்க. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது தூதுவளை. முள்கள் அதிகம் இருக்கும் தான் இதுலேயும். இது தொண்டை கட்டுக்கு சரியாகுங்க. சளி, இருமல், தொண்டை வலி ஏற்படும். சில சமயத்தில் தொண்டை கட்டு இருக்கும் இல்லைங்களா, தொண்டை கரகரப்பாக இருக்கும்போது இந்த இலைகளை கஷாயம் வச்சு குடிக்கும்போது சரியாகும். அடுத்தது கற்பூரவல்லி, ஓமவல்லின்னு சொல்லலாம். உள் உபயோகமாகவும் வெளி உபயோகமாகவும் பயன்படும். நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குங்க. இதை பற்றி தனிப்பதிவுகள் கொடுக்குறேன். ஹேர் ஆயில் செய்யும்போதும் பயன்படுத்தலாம். கருமை நிறமாகும் முடி. அடுத்தது மருதாணி. இதுவும் ஒரு தெய்வீக மூலிகைன்னு சொல்லலாம், அதிர்ஷ்ட செடின்னு சொல்லலாம். அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குங்க. உடல் குளிர்ச்சியாகும் இந்த இலைகளை அரைச்சி நம்ம கையிலெல்லாம் போட்டுக்கும்போது. அதுக்கப்புறம் எண்ணெய் காய்ச்சவும் இதை பயன்படுத்தலாங்க. தலைமுடிக்கும் இது ஒரு சிறந்த ஒரு மூலிகையாக பயன்படும். அடுத்தது பார்க்குறோம் வெற்றி தரக்கூடிய இலை, வெற்றி இலை. இதுவும் ஒரு தெய்வீக மூலிகை. உடல் ஆரோக்கியத்துக்கும் அவ்வளோ சிறப்பு. செரிமான கோளாறு, உடலில் ஏற்பட அலர்ஜி, இதுக்கெல்லாம் அலர்ஜி இதுக்கெல்லாம் அது சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். அடுத்ததாக பார்க்குறது வாழை. ஒரு மரத்தில் உள்ள அத்தனை பயன்களும் இதுக்கு இருக்குன்னா அதில் உள்ள அந்த மரத்தில் உள்ள எல்லா பகுதியுமே பயன்கள் தரக்கூடியது வாழை இலையும். அதனால் அதையும் நான் மாடித்தோட்டத்தில் வச்சுருக்கேன். இதை பற்றியும் தனிப்பதிவுகள் நான் கொடுக்குறேங்க, என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு. அடுத்தது பார்க்குறது இன்சுலின் செடிங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய இன்சுலின் சுரப்பு குறைபாடை தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கஷாயம் வச்சு குடிக்கும்போது இன்சுலின் சுரக்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இல்லாமல் இந்த இலைகளை நம்ம கஷாயம் மாதிரி பண்ணி குடிக்கலாம். இலைகளை மென்று கூட சாப்பிட்லாம் கழுவிட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்குறது ரம்பை இலை. இது எல்லாருமே பிரியாணி இலை, பிரியாணி செய்யும்போது பயன்படுத்தலாம் அப்படின்னு மட்டும் நினைப்போம். அப்படி மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய மருத்துவ பயன்களும் இருக்குது. உள் உபயோகமாகவும் வெளி உபயோகமாகவும் பயன்படுத்தலாம். சளி, இருமல், காய்ச்சலுக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. முடி உதிர்தல், பொடுகு தொல்லை இதுக்கும் சரியாகும்னு சொல்கிறாங்க. அதனால் இதை பற்றியும் தனிப்பதிவுகள் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. நான் முதல்ல என்னென்ன இருக்குங்கிறத இப்போ சொல்லிடுறேன். இதனுடைய பயன்களை அடுத்து சொல்கிறேன். அடுத்தது நான் இது எப்போதுமே உங்கள் கூட காமிச்சிட்ருப்பேன். மாசி பச்சை, மறிக்கொழுந்து, இடையில் வாங்கின மருகு, இதெல்லாம் கதம்ப மாலை கட்டக்கூடிய மூலிகைகள். காற்று மூலமாக பரவி வந்த மூலிகைகளும் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குங்க. கீழா நெல்லி, நெல்லி வகையை சார்ந்தது தான் இதுவும். இதனுடைய இலைகளுக்கு கீழே அந்த காய்கள் இருக்கிறதுனால தான் இதை கீழா நெல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தரை பொன்னாங்கண்ணி. இதெல்லாம் விதைகள் போடாமல் தானாகவே வந்ததுங்க. அடுத்தது கரிசலாங்கண்ணி, இது போலவும் இருக்குது. இது கொய்யா, நாட்டு கொய்யா, ஹைப்ரிட்லாம் கிடையாது, நாட்டு கொய்யா. அதனால் காய்கள்லாம் வரல. இதை இலைகளை நான் கஷாயம் பண்ண பயன்படுத்திப்பேன். கருவேப்பிலை, பிரண்டை எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஃப்ராக்சர்லாம் ஏற்பட்டிருக்கவங்க அடிக்கடி இந்த பிரண்டை சாப்பிடும்போது எலும்புகள் சீக்கிரம் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றாழை, லெமன் கிராஸ், இது எல்லா மூலிகைகள்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இதோடைய பயன்கள் பற்றி தனிப்பதிவுகள் கொடுக்குறேன். தானாக காற்று மூலமாக பரவி வந்த செடிகளும் பாருங்கள். குப்பை மேனி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, இதெல்லாம் ஹேர் ஆயில் பண்ண நான் பயன்படுத்திப்பேன்.
இது போல் நிறைய மூலிகைகள் இருக்குதுங்க. அதுபோல் கீரை வகைகளும் இருக்குது. நம்ம உடல் ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய கீரை வகைகள், பசலைக்கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் வந்துட்டு இடையில் கொண்டு வந்த நாட்டு வல்லாரை, இது போல் நிறைய மூலிகைகள் நம்ம சுற்றி நிறைய இருக்குது. நம்ம வளர்க்கலாம். இல்லாமல் பூச்செடிகளையும் கூட மூலிகையாக பயன்படுற பூச்செடிகளும் இருக்குது. அதனால் என்னுடைய தோட்டத்து மாடி தோட்ட மூலிகைகள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.